ரொம்ப நாளாவே எங்களுக்கும் எங்கள் வீட்டு ஓனருக்கும் இந்த பார்க்கிங்கில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அவங்க வண்டியும் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க, அவங்க டிரைவர் வண்டியும் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்காக எங்கள் வண்டியெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வெளியே நிறுத்தணுமா? அவங்க வண்டி பத்திரமா உள்ளே தான் இருக்கணும். எங்கள் வண்டிக்கு வெளியே இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுறது? நான் பேசுறதை வச்சு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோன்றது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் வந்து பார்க்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்க்கிங் இந்த படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் பிரார்த்தனா, இந்துஜா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டைட்டில் கேட்டால் நமக்கு பார்க்கிங் அதை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். ஆனால் பார்க்கிங்கை வச்சு இவ்வளோ பெரிய படம், அது இவ்வளோ விஷயம் சொல்ல முடியும்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. நமக்கு படம் பார்க்கும்போது சின்ன பார்க்கிங் தானே, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் போடுவாங்களா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குமான்றது அதுதான் நமக்கு தாட்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்குள்ளே அவங்க சொல்ல வர விஷயம் வேறு. ஒரு மேல் ஈகோவை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு மேல் ஈகோனால ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளோ பெருசாக போகுது அப்படின்றத கிளியராக காட்டியிருப்பாங்க. அந்த மேல் ஈகோனால் அந்த குடும்பத்தில் இருக்க பர்சன்ஸ், ஃபீமேல் ஆகட்டும், ஒய்ஃபு, டாக்டர், யாராக வேணா ஆகட்டும், அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, சுற்றி இருக்கவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றதும் வந்து இதில் கிளியராக காட்டியிருப்பாங்க. பார்க்கிங். ஸோ எம்எஸ் பாஸ்கர், பிரார்த்தனா வந்து அவங்களோட டாக்டராக இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் ஒரு ஃபேமிலி. ஹரிஷ் கல்யாண் அண்ட் இந்துஜா அவங்க 2 பேரும் மேரிடு. ஸோ இந்துஜா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. வீடு தேடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு வீடு கிடைக்கும். அது வந்து ஒரு மேல் போர்ஷனில் அவங்களுக்கு வீடு கிடைக்கும். கீழ் போர்ஷனில் நம்ம வந்து எம்எஸ் பாஸ்கர் இருப்பார். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே பைக் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது ஹரிஷ் கல்யாண் வந்து இந்துஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்பப்போ செக்கப் போகும்போது கேபில் தான் கூப்பிட்டு போவார். அவங்கக்கிட்ட கார் இருக்காது. கார் வாங்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு டைம் வந்து செக்கப் போகும்போது கேப் கிடைக்காது. எமர்ஜென்சி டைமில் நம்ம போகணுன்றதுக்காக ஹரிஷ் கல்யாண் கார் வாங்குவார். இப்போது அந்த வீட்டில் ஒரே பார்க்கிங் தான், 2 போர்ஷனுக்கும் சேர்த்து ஒரே பார்க்கிங் தான். அது ஒரே ஒரு கார் பார்க்கிங் தான். பைக் வந்து நம்ம சைடில் நிறுத்திக்கலாம். அந்த அளவு தான் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். இந்த கார் வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கார் வந்ததுலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து படம் பீக். சீரியஸ்லி ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு சின்ன சின்ன விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மேலீகோ வந்து எந்த அளவுக்கு யோசிக்குது, எந்த அளவுக்கு ஒரு பழி வாங்குது ஒரு சின்ன விஷயத்துக்காக, அது வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஸோ கார் வாங்கினதுக்கப்புறம் காரை கொண்டு வந்து ஹரிஷ் கல்யாண் உள்ள நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரோட பைக்கை சைடில் நிறுத்த சொல்கிறாங்க. அங்கேருந்து அவரோட ஈகோ கிளாஷ் ஆகுது. அங்கேருந்து நமக்கு இந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சண்டை வரும். அது எப்படின்னா, எம்எஸ் பாஸ்கர் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பைக்கை உள்ளே நிறுத்தும் போது காரில் வந்து ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டும். அங்கே ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஓனர்கிட்ட போகும். ஓனர்கிட்ட போகும்போது அவர் வந்து எம்எஸ் பாஸ்கரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவார். ஆனால் எம்எஸ் பாஸ்கரோட ஈகோ வந்து அது ஒத்துக்காது. ஏன்னா அவர் தான் அந்த வீட்டில் வந்து 10 வருஷமாக இருக்கார். ஹரிஷ் கல்யாண் வந்து இப்போ தான் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு குடி வர்றாரு. ஸோ அதனால் அந்த ஈகோ வந்து கிளாஷ் ஆகி என்ன சொல்லுவார்னா, ஓனர் என்ன சொல்லுவார்னா, கார் பார்க்கிங் வந்து காருக்கு தான், பைக் இருக்குது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. அந்த இடத்துலேயே வந்து சின்ன பையன் முன்னாடி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது வந்து எம்எஸ் பாஸ்கரோட ஈகோ வந்து டச் பண்ணிடும். அதனால் ஒரு அடுத்த நாளே என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேறு இருப்பார். ரெடி பேமெண்ட் கட்டி அன்றைக்கி ஒரே நாள் புது கார் பார்க்கிங் காருக்கு தானே, நான் காரை வாங்கி நிறுத்துறேன் அப்படின்றதுக்காக காரை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவ்வளோதான். நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கிளாஷ் ஆகும். அதுவும் இந்த சீன்ஸ்லாம் 2 பேரும் பார்க்கிங் மாற்றி மாற்றி வந்து நிற்கிற சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக எழுதியிருந்தாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரான் ஹரிஷ் கல்யாணும் ஆஃபீஸ் போவார், எம்எஸ் பாஸ்கரும் ஆஃபீஸ் போவார். 2 பேரும் இப்போது ஹரிஷ் கல்யாண் வந்து நைட்டு தான் வர்றார். லேட் நைட் வர்றதுனால முன்னாடி பார்க்கிங்கில் எம்எஸ் பாஸ்கர் நிறுத்திடுவார். ஆனால் இவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் 4, 5 அந்த டைமில் வருவார். இவர் வந்து ஒரு 9, 10 அந்த டைமில் வரனால இவரால் உள்ளே நிறுத்த முடியாது, வெளியே தான் நிறுத்தியாகும். வெளியே நிற்கும் போது என்ன ஆகுனா, இவர் காரில் அழுக்காகும், காக்கா விட்ட போடுறது, எவனாவது கீறிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நமக்கே ஒரு பயம் தான். காரை வாங்கி வச்சுட்டு வெளியே நிறுத்தினா என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயமாக இருக்கும், நைட்லாம் தூக்கம் வராது. அதே தான் ஹரிஷ் கல்யாணுக்கு நடக்கும். அதனால் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார்னா,
பாதி நேரத்தில் ஆஃபீஸில் பாதி நேரத்தில் ஒய்ஃபுக்கு எமர்ஜென்சி, ஹேர் கட் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ரீசன்லாம் சொல்லிட்டு காரை தூக்கிட்டு வந்து பார்க்கிங் நிறுத்திடுவார். இப்போ என்ன ஆகுனா எம்எஸ் பாஸ்கர் காரை வெளியே தான் நிறுத்தி ஆகணும். அப்படி தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசாகும். ஸோ பெருசாக ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். இந்த நெக்ஸ்ட் டே ஒரு நாள் என்ன ஆகுனா ஹரிஷ்கில் வந்து காரை எடுப்பார் ஆஃபீஸ் போகிறதுக்காக. வெளியே வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் காரில் இருக்கிறத பார்த்துட்டு சடனாக உள்ளே எடுத்துருவார். அப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போயிடும். அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டைனா எம்எஸ் பாஸ்கருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும். எம்எஸ் பாஸ்கர் இவரை ஒரு வேர்டு சொல்லி திட்ட, அது ஒரு பேட் வேர்ட் தான், அதை சொல்லி திட்ட இவரோட ஈகோ அதை டச் பண்ணி வயசானவர்னு கூட பார்க்காம ஹரிஷ் கல்யாண் வந்து அடிச்சிருவார், ரோட்லேயே அடிச்சிருவார். என்னையாடா அடித்த அப்படின்றது வந்து எம்எஸ் பாஸ்கரோட ரொம்ப உச்சக்கட்டம். அது ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்கும். ஒரு மேல் ஈகோ எந்த அளவுக்கு யோசிக்கின்றது அந்த பெரிய அந்த, ஏன்னா ஒரு பெத்த பொண்ணை வச்சு இந்த அளவுக்கு ஒருத்தன் பண்ணுவானா அந்த அளவுக்கு இருக்கும். அது என்னையை அடித்த ஒன்று அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக எம்எஸ் பாஸ்கர் அவரோட பொண்ணை வச்சு என் பொண்ணு மொட்டை மாடிக்கு போகும்போது ஹரிஷ் கல்யாண் வந்து தப்பாக நடத்துட்டாரு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. இவராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை ஆமான்னு சொல்லு அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். இது ஒரு சின்ன பார்க்கிங் தான், எங்கே கொண்டு போய் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில், அதுவும் அடுத்தவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றத வச்சு இது நடக்கும். ஆனால் அந்த பொண்ணு அதை கேட்காம ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டு வந்துடும், அது ஆமான்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த நாளாக அந்த பொண்ணாக போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கி வந்துட்டு அவங்கள வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. எம்எஸ் பாஸ்கர் அதுவும் இன்னொரு பெரிய இதாகிடும் அவருக்கு. ஏன் பேச்சை கேட்காம நீ எப்படி வந்து அவனை வந்து கூப்பிட்டு வந்த அப்படின்னு. ஆனால் நம்பால் சும்மா இருக்காமல் ஹரிஷ் கல்யாண் அவருக்கும் ஈகோ இல்லை, எவ்வளோ பெரிய ஈகோ அது. ஏன்னா ஒரு பண்ணாத தப்புக்கு உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சா யாருக்கா இருந்தாலும் இதுதானே வரும். அவர் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப எதுவும் போய் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டார். நேராக போய் இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, ரைட்டிங் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் தான் இந்த சீன் பண்ண முடியும், புரியுதா? ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அவர் இருக்க ஆஃபீஸ்க்கு போய் ஒரு விஏஓ ஆஃபீஸ், அங்கே போயிட்டு ஒரு பண கவர் போட்டுட்டு விஜிலன்ஸ் ஒரே கால் தான் முடிஞ்ச சோழி. அவங்க வர நேரத்தில் இவரும் வச்சுருப்பார். அந்த சீனுமே சூப்பராக எழுதியிருப்பாங்க. அந்த டைமில் கரண்ட் இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அந்த சீன். கரண்ட் இருக்காது, இவர் ஃபேன் மேலே ஒழிச்சு வச்சுருப்பார். ஃபேன் மேலே ஒழிச்சு வச்சுட்டு இவங்களும் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க, ஆனால் கிடைக்காது. கடைசியில் கரண்ட்டை வந்து புகத்தை சுவிட்சாக போடுவோம், பணம் அப்படியே மேலேருந்து கொட்டும். அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே ஹரிஷ் கல்யாண் மூஞ்சில் ஒரு புன்னகை சிரிப்பு அப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இவரும் கெட்டவன், ஆனால் ரெண்டு பேர்த்தோட ஒரு நல்ல பக்கத்தையும் காட்டி படத்தை முடிப்பாங்க. இதுதான் அந்த படம். சின்ன விஷயம் பார்க்கிங் அப்படின்றத வச்சு இவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மேலீகோ இன்னொரு மேலீகோ வந்து ஒரு எவ்வளோ கிளாஷ் வந்து எவ்வளோ யோசிக்கும், எவ்வளோ மோசமாக யோசிக்குன்றதை வந்து இதை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதனால் யாராவது சஃபர் ஆகிறது இதில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் தேட்டரில் பார்க்கல, நானும் ஓடிடியில் தான் பார்த்தேன். தேட்டரில் பார்க்க முடியலன்றது ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒரு நல்ல படம் இது. எல்லோரும் மாதிரி என்ன மாதிரி தான் எல்லாருமே ஓடிடிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல படம். இந்த வருஷத்தில் இந்த சின்ன படங்கள் தான் வந்து நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த படமுமே வந்து ஒரு நல்ல படம். தயவு செஞ்சு போய் ஓடிடிலேயே அது பாருங்கள். தேட்டரில் நம்மளால் பார்க்க முடியல, அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.